அவர்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை காலை 10 மணிக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகிறது என்ற மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை என்று வெளியிட்டிருக்கிறார். இதுவரை இதுபோன்ற அறிவிப்பை வெளியிட்டதில்லை. முதன்முறையாக நாளை முக்கிய அறிவிப்பு வெளியாகும். வாய்ப்புள்ளோர் வருகை தாருங்கள், மற்றவர்கள் நேரலையில் காணுங்கள் என்று முதலமைச்சரே தமிழக மக்களுக்கு அந்த அழைப்பையும் அறிவிப்பையும் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். நாளை காலை 10 மணிக்கு சென்னை கோட்டூர்புரத்தில் இந்திய துணைக்கண்ட வரலாற்று கண்ணோட்டத்தை மாற்றி அமைக்கும் இரும்பின் தொன்மை என்ற நூலை வெளியிட்டு கீழடி திறந்தவெளி அருங்காட்சியகம் மற்றும் கங்கை கொண்ட சோழபுரம் அருங்காட்சியகம் ஆகியவற்றுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். கீழடி இணையதளத்தையும் முதலமைச்சர் நாளை தொடங்கி வைக்கிறார். இந்த நிகழ்வில் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிடப் போகிறேன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதன்முறையாக அறிவித்திருக்கிறார். அவர் பதவியேற்ற இந்த 4 ஆண்டுகளில் முதன்முறையாக நாளை காலை 10 மணிக்கு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிடுகிறேன். வாய்ப்புள்ளவர்கள் நேரே வாருங்கள், மற்றவர்கள் நேரலையில் பாருங்கள் என்ற அழைப்பையும் வேண்டுகோளையும் அறிவிப்பையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முதன்முறையாக அறிவித்திருக்கிறார். இதன் மூலமாக என்ன அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிடப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. கீழடி அருங்காட்சியகம் மற்றும் இரும்பின் தொன்மை ஆகியவை குறித்த நூல் வெளியீட்டு விழா மற்றும் அருங்காட்சியகம் அடிக்கல் நாட்டு விழா கங்கை கொண்ட சோழபுரம் ஆகியவற்றின் அருங்காட்சியகத்தின் அடிக்கல் நாட்டு விழா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நாளை காலை 10 மணிக்கு கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் நடைபெறுகிறது. இந்த அரங்கிற்கு தமிழக மக்கள் அனைவரையும் நேரில் வாய்ப்புள்ளவர்கள் வாருங்கள், மற்றவர்கள் இந்த நிகழ்வை நேரலையில் காணுங்கள் என்று கூறியிருக்கிறார். இதன் மூலமாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழக மக்களுக்கு என்ன அறிவிப்பை நாளை வெளியிடப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இந்த அறிவிப்பின் மூலமாக என்ன அறிவிப்பு, ஒருவேளை தமிழகத்தின் அந்த ஆராய்ச்சி வரலாறு ஆகியவை தொடர்பான முக்கிய அறிவிப்பா அல்லது தமிழக மக்களுக்கு வேறு எதுவும் முக்கிய அறிவிப்பா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. ஆபிரகாம்.